கர்வம். குரு தனக்கு தெரிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு உபதேசி விடுவார். அதாவது அப்படி செய்ய வேண்டியது அவர் கடமை என்று உபனிஷத் காட்டுகின்றது. குருவுக்கு கர்வம் உதவாது. அவர் வினய சம்பனராக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். சிஷ்யனுக்கு வினயந்தான் ஒரு பத்தினிக்கு கற்பு நோன்பு மாதிரி அத்தனை முக்கியம். அப்படி இருந்தும் வித்யாகர்வம் என்று ரொம்ப காலமாக நாம் சொல்கிறோமே, அப்படி இரண்டொருவர் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஸ்வேதகேது மண்டை கணத்தோடு தகப்பனாரிடம் திரும்பி வந்தான். பார்த்த மாத்திரத்தில் பிள்ளை வித்வத்தில் தனக்கு நிகரில்லை என்று அகங்காரம் கொண்டிருக்கிறான் என்பது தகப்பனாருக்கு தெரிந்துவிட்டது. அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அவர். எந்த உபதேசம் பெற்றுக்கொண்டால் கேள்விக்கு அப்பாற்பட்டது கேட்கப்பட்டது ஆகுமோ, எண்ணுவதற்கு இயலாதது எண்ணப்பட்டதாகுமோ, அறிவுக்கு எட்டாதது அறியப்பட்டதாகுமோ, அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டாயா என்று கேட்டார். பிரம்ம வித்தியின் சாரத்தை தெரிந்து கொண்டானா என்பதைத்தான் அப்படி கேட்டார். தெரிந்து கொண்டிருந்திருந்தால் அவன் கர்வியாகவே ஆகியிருக்க மாட்டான். இது அவனுக்கு உரைக்க வேண்டும் என்றுதான் அப்படி கேட்டார். பிரம்ம வித்தியை கற்றுக்கொண்டாயா என்று நேரடியாக கேட்டிருந்தால் அத்தனை வருடம் படித்தவன், சகல வேதங்களையும் அத்தியனம் பண்ணியவன் என்று உபனிஷத் அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்டவன் பிரம்ம தத்துவம் பற்றியும் படித்து இருப்பானாகையால் கற்றுக்கொண்டேன் என்றே சொல்லியிருப்பான். அப்படி விட்டுவிடாமல் தான் அதன் சாரத்தை அறியவில்லை என்று அவன் ரியலைஸ் பண்ணி அவனுடைய கர்வத்தை விட்டுவிட வேண்டும் என்றுதான் இப்படி இன்டைரக்டாக கேட்டார் தந்தை. கர்வியானாலும் அவன் புத்திமான், வித்தியையில் ஆசை உள்ளவன். அதனால் இப்படியும் ஒரு வித்தியையா, கேட்கவும் நினைக்கவும் அறியவும் முடியாததை கேட்டு நினைத்து அறியும்படி செய்யும் வித்தையா, இப்படி இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் போனோமே. இப்போவாவது இவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தான் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று நிஜத்தை சொல்லுகின்றான். ஆனால் அப்போதும் தன்மேல் குற்றம் சேராமல், தனக்கு யோகியதை இல்லாததால் தான் அதை குருமார்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை போல் இருக்கிறது என்று சொல்லிவிடாமல், அந்த குருமார்களுக்கே அது தெரியாமல் இருந்திருக்கணும், நிச்சயம் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்கின்றான். இப்படி சொல்லுகிற அவன் வாயிலிருந்துதான் அந்த குருமார்களின் உத்தம லட்சணம் வந்து விடுகின்றது. அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஏன் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்கின்றாரே, அதுதான் அவன் அப்படி சொன்னான் என்றால் அதற்கு காரணம் ஏற்கனவே அப்பாக்காரர் அப்படி சொல்லி இருந்தது அவர் உள்மனதில் தோய்ந்து இருந்ததுதான். ஏற்கனவே அதை முதலில் ஸ்வேதகேதுவுக்கு அப்பாவே கொஞ்சம் கற்றுக் கொடுத்து விட்டு அதன் பின்புதான் அவனை வேறு பல ஆச்சாரியார்களிடமும் வித்வத் சதஸ்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அப்படி பிரவாகனர் என்கின்ற ராஜரிஷியின் சதஸுக்கு போகின்றான் ஸ்வேதகேது. ராஜரிஷி அவனிடம் பித்ருலோக தேவலோக சமாச்சாரம் தெரியுமா என்கின்ற மாதிரி 5 கேள்விகள் கேட்கிறார். அந்த 5 விஷயமும் அவனுக்கு உபதேசமாகவில்லை. எப்பவுமே அவனுக்கு கர்வம் ஜாஸ்தி. அதனால் தான் எல்லாம் தெரிந்தவன் என்கின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை ராஜரிஷிக்கு உண்டாக்கி இருந்தான். ஆனால் இப்போது அவர் கேட்ட 5 கேள்விகளுக்கும் அவனுக்கு பதில் தெரியவில்லை என்றதும் அவனை கொஞ்சம் ஏளனமாக பேசிவிடுகிறார் அவர். கர்வியானதால் மானபங்கப்பட்டு கொண்டு மனசு குமரிக்கொண்டு பிதாவிடம் திரும்பி வந்து, ஏதோ எல்லாம் கொடுத்துட்ட மாதிரி என்னமா என்னை அனுப்பி வச்சீர்களே, ஏன் முழுக்க அவர் கற்றுக் கொடுக்கவில்லை என்று கோபமாக கேட்கின்றான். அவர் சாந்தமாக பேசி, ராஜா கேட்டது எனக்கு நிஜமே தெரியாமத்தான் தெரிஞ்சிருந்தா உனக்கு சொல்லாமலா இருந்திருக்க போகிறேன் என்கிறார். அதுதான் அவன் மனதில் ஊறி அப்பன் அவன் யார் யாரிடம் போனானோ அவர்கள் எல்லோரும் மனதை திறந்து சிஷ்யர்களுக்கு சொல்லித் தருவதை பார்த்து இன்னும் உறுதிப்பட்டது.